வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா கோவக்காய் பொரியல் தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு நான் சுத்தமாக கோவக்காய் வாஷ் பண்ணி நீட்டு வாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்கேங்க. இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் வானல் வச்சு அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். பாருங்க, வானல் சூடாயிடுச்சு. இப்போ நான் 2 டேபிள் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நான் 2 டேபிள் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேங்க. இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. நான் கடுகு சேர்த்துக்கிறேங்க. கடுகு, உளுந்து பருப்பு, கடலை பருப்பு கொஞ்சம் சேர்த்துருக்குங்க. பாருங்க, கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ கோவக்காவை சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள், மிளகாய் தூள் எல்லாம் சேர்த்துக்கலாங்க. நான் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிட்டேன். காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேங்க. காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மூடி போட்டு வேக வச்சுக்கலாங்க. ஒரு 10 மினிட்ஸ் வேகட்டும். நான் லைட்டாக சேர்த்துருக்குங்க தண்ணி. இப்போ இதை மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் வேகட்டோங்க. காய் 10 மினிட்ஸ் கழிச்சு பார்ப்போம். இப்போ பாருங்கள், காய் வேகிறதுக்குள்ளேயும் நான் வேர்க்கடலை கொஞ்சம் வறுத்து எடுத்துருக்கேன். இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. காய் நல்லா வெந்திருக்கு. இங்கே பாருங்கள், காய் எப்படி வெந்திருக்கு. காய் நல்லா சூப்பராக வெந்துட்டுருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வேர்க்கடலை வறுத்து அரைச்சி எடுத்ததை கொட்டி தூவிக்கலாங்க. இப்போது இந்த வேர்க்கடலையை நம்ம இதில் கொட்டிக்கலாம். கொட்டி கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், வேர்க்கடலை எல்லாத்தையும் கொட்டிட்டேன்.
கொட்டி இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு 2 செகண்டு. அவ்வளோதாங்க. இந்த மாதிரி வேர்க்கடலை வறுத்து அரைச்சி போட்டு செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், உடம்புக்கு நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்குங்க. இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தாங்க அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். இதை நான் உங்களுக்கு சர்வ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி போட்டுட்டு ஒரு 2 செகண்ட் வந்து இப்படி நல்லா கலந்து விட்டுட்டு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கோவக்காய் பொரியல் சாப்பிட மாட்டேன்றவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் இதை உங்களுக்கு சர்வ் பண்ணி காட்டுறேங்க. இப்போ பாருங்கள், நான் சர்வ் பண்ணியிருக்கேன். அவ்வளோதாங்க. ஈஸியான முறையில் டேஸ்டியான கோவக்காய் பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சிங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. பாய்ங்க.